சங்கீதம் 50:14 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி 15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 25 மொத்த வாரத்தில் சங்கீத பகுதியில் கர்த்தர் தருகிறது நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென், ஹalleluya. நான் உன்னை விடுவிப்பேன். எப்படி விடுவிப்பார் பாருங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிடணுமா? ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலியிடணும். ஒரு நாள் எத்தனை ஸ்தோத்திர பலியிடுவீர்கள்? பாஸ்டர், எங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நான் அப்பப்போ ஸ்தோத்திர பலியிட்டுட்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். வேலை செய்யும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், சாப்பிடும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், துக்கமாக இருக்கும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், மனமகிழ்ச்சியாக இருக்கும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அது வேற, அது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து, அவங்க வீடாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், இல்லை நீ போகிற இடங்கள்லாம் இருக்கலாம், நீ உட்காரணும், முழங்காலில் உட்காரணும். ஆமென். உட்கார்ந்து குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்கு தியாகமாக அர்ப்பணித்து அந்த நேரத்தில் ஸ்தோத்திர பலி போடணும். 100 குறைஞ்சது கூடினது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்லை. ஆமென். குறைஞ்சபட்சம் எண்ணி 100 ஸ்தோத்திர பலி செலுத்தணும். நமக்கு 100 ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டிய காரியங்களை, சாட்சிகளை நமக்கு தராவிட்டால் நீ செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உனக்கு ஞாபகம் வந்த நாளில் இருந்து உனக்கு வந்த துன்பங்கள், துயரங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், உனக்காக கர்த்தர் இரத்தம் சிந்தினது, அடிக்கப்பட்டது, வியாகுலப்பட்டது, கல்வாரியில் இரத்தம் சிந்தினது, இதெல்லாம் நினைத்து 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 ஒரு நாள் 2 நேரமாவது, காலையில் மாலையில், இல்லை இங்கு மதியம் ராத்திரி, இல்லை ராத்திரி காலையில், குறைஞ்சது 2 நேரமாவது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து குறைஞ்சது 100 ஸ்தோத்திர பலியாவது போடணும். ஆமென், ஹalleluya. அப்படி போடுகிறவர்களை கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் போடாதவர்களாக இருந்தாலும் இதை நீங்கள் கடைபிடியுங்கள். குறைஞ்சது 100 ஸ்தோத்திர பலி, கூடினதுக்கு எண்ணிக்கையே இல்லை. ஆமென். அது எத்தனை ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் அது மிக ஆகாது. ஆமென், ஹalleluya. பாருங்க, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, ஆமென், உன் பொருத்தனையை நிறைவேற்றுகிற இடத்துல இங்க வரல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் இதை செய்வீரானால் நான் உமக்கு இதை செய்வேன் என்று பொருத்தனை பண்ணணுமா? இதே வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆட்டினுடைய இறைச்சியை நாம் புசிப்பனோ, ஆட்டினுடைய இரத்தத்தை நாம் பருகுவனோ என்று கேட்கிறார். அதனால பொன்னும் பொருளையும் கொண்டல்ல பொருத்தனை பண்ணுகிறது. அது நீ செய், அது உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, உன்னுடைய நிலத்தின் ஆசீர்வாதத்திற்காக, வேலையின் ஆசீர்வாதத்திற்காக நீ பொருத்தனை பண்ணுகிறது வேண்டான்னு நான் இங்கே சொல்ல வரல. பட்டு இந்த இடத்துல நீ பொருத்தனை செய்ய வேண்டியது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, ஆண்டவரே இந்த ஸ்தோத்திர பலி நான் இட்டிருக்கிறேன், ஆண்டவரே இப்போது என் குடும்பத்தில் இது தேவை இருக்கிறது, என் சரீரத்தில் என் தேவை இருக்கிறது, என்னுடைய வியாதி போகணும், என்னுடைய உபத்திரவம் போகணும், என்னுடைய பிசாசு கட்டு போகணும், இதை கர்த்தர் தீர்த்து தந்தால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் 3 நாள் புசியாமல் இருந்து உம்மை துதிப்பேன், 6 நாள் புசியாமல் இருந்து உம்மை துதிப்பேன், 40 நாள் புசியாமல் இருந்து துதிப்பேன். அது மட்டுமில்லை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வேலையை இந்த மாசம் வரை நான் செய்வேன். இப்படி ஏதாவது உன் திராணிக்கு உட்பட்ட பொருத்தனைகளை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லணும். ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் எனக்கு தீர்த்து தந்த, அதாவது வியாதியை ஏதாவது ஒரு காரியத்தை செய்து தந்தால் நான் தினந்தோறும் ஆண்டவரே
100 புறஜாதி ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுவேன். இப்படி ஆண்டவருடைய இருதயத்திற்கு பிரியமாயிருக்கிற காரியங்களை பொருத்தனை செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். பாருங்கள், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த பொருத்தனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சொல்லி அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் ஆபத்து காலத்தில் நமக்கு அடைக்கலம் செய்கிற தேவன்.